வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி வாக்குப்பதிவை நேர்மையாக, அமைதியாக நடத்த தேர்தல் ஆணையம் தீவிரம். மத்தியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 35 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் தகவல். தோல்வி பயத்தில் அதிமுக அரசை பற்றி ஸ்டாலின் பொய் கூறி வருவதாக இபிஎஸ் விமர்சனம். 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என ஓபிஎஸ் உறுதி. இந்து மதம் மட்டுமல்ல, எந்த மதத்திற்கும் திமுக எதிரி அல்ல என மு.க. ஸ்டாலின் பேச்சு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பின் பாஜக செல்வாக்கு சரிவதாக பிரச்சாரம். மத்திய ரிசர்வ் காவல் படையின் 54வது ஆண்டு தினம் இன்று அனுசரிப்பு. உயிரிழந்த வீரர் குடும்பங்களுக்கு விருது வழங்கி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். மக்களவைத் தேர்தலையொட்டி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 91 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இந்தியாவில் 17வது மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் கடந்த மாதம் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19 தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் ஆந்திரா, பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து 91 தொகுதிகளிலும் போட்டியிடும் கட்சிகளின் வேட்பாளர்கள் இறுதிக்கட்டமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஏப்ரல் 11ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவை நேர்மையாகவும் சுமூகமாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வாக்குப்பதிவை வீடியோ பதிவு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 279 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட இன்று மாலை முதல் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் டைம்ஸ் நவ் மற்றும் விஎம்ஆர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 279 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 135 தொகுதிகளில் வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர மற்ற கட்சிகள் 149 தொகுதிகளிலும் மற்றவை 115 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 52.2% வாக்குகளுடன் 35 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் எனவும் அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாது எனவும் டைம்ஸ் நவ் விஎம்ஆர் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என தெரியவந்துள்ளது. அதிமுக அரசை பற்றி பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வரும் ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திறமையான பிரதமரை தேர்ந்தெடுத்தால்தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்தார். 15 ஆண்டுகள் காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்த திமுகவினர் தமிழக மக்களுக்கு என்ன செய்தார்கள் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்பதற்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டது இதற்கு உதாரணம் என முதலமைச்சர் தெரிவித்தார். குடும்பம் வளர்வதற்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சியில் இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? என்ன திட்டத்தை புதுசா கொண்டாந்தாங்களா? ஒரு தொழிற்சாலை கொண்டாந்தாங்களா? நிதி பெற்று தந்தாங்களா? இல்ல வளர்ச்சி பணிக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா?
எதுவுமே திமுக இல்ல. ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சி 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி சொன்னா அந்த வாய்ப்பு திமுக கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சாங்களா? இல்ல, அது வீட்டு மக்கள் தான் நன்மை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து சங்ககிரியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கல்வி, மருத்துவம், மின்சார உற்பத்தியிலும் இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் பெற்று விளங்குவதாக குறிப்பிட்டார். அதிமுக அரசை பற்றி பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வரும் ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். மேலும் அதிமுகவை கவிழ்க்க மேற்கொண்ட முயற்சி பலிக்காததால் ஸ்டாலின் விரக்தியில் பேசி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். அதெல்லாம் நம்ப வேண்டியதே இல்ல. ஏன்னா நானே தோத்து போயிருந்து போட்டாங்க, தங்கமணி தோத்து போயிருந்து போட்டாங்க, 2 பேருமே ஜெயிச்சு முன் கண்டிக்கிறோம். இதெல்லாம் பொய். ஆக கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு, யாரெல்லாம் வெயிட்டா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாதிரி கருத்து திணிப்பு போடுவாங்க. எல்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கா ஸ்டாலின். ஆக அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டவன். போட்டவங்க என்ன பேசுறதே தெரியல. அந்த அளவுக்கு நம் மீது கோபம் இருக்குது. ஏன்னா அவர் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு ஆகி போச்சு. அதிமுக அம்மா மறைஞ்சோடனே ஆட்சி கவிழ்ந்து போய் நினைச்சாரு, அது கவிழ்ல. 2வது கட்சி உடஞ்சி போயிருந்து தூண்டி விட்டு பார்த்தாரு, என்னென்னமோ வேலை பண்ணி பார்த்தாரு, அது நடக்கல. அதனால அவர் நினைச்சது எது நடக்கிறதுனால அவர் விரக்தியில பேசிட்டு இருக்காரு. 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவை சுனாமி வந்தாலும் அழிக்க முடியாது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து பேசிய அவர், 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அதிமுக இந்த தேர்தலுடன் காணாமல் போகும் என ஸ்டாலின் பேசுவதை சுட்டிக்காட்டினார். எந்த கொம்பன் வந்தாலும் 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுகவை சுனாமியாலும் கூட அழிக்க முடியாது என்று கூறிய அவர், கருணாநிதி செய்ய முடியாததை ஸ்டாலினால் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவை சேர்ந்த 10 அமைச்சர்கள் இருந்தும் தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்றும் ஓபிஎஸ் குற்றம் சாட்டினார். திரு கருணாநிதியும் ஒரு கூட்டாளிகளும் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று செய்த சதிகள் எல்லாம் சூழ்ச்சி எல்லாம் முறியடித்து இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டலை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கொம்பனாக வந்தால் அசைக்க முடியாத எகிர்கொண்ட உருவாக்கி தந்திருப்பார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, பூகம்பம் வந்தால் அசையாது, சுனாமி வந்தால் அசையாது. இந்த இயக்கத்தை உங்கள் தந்தையார் திரு கருணாநிதியாலே முடியாது, தொடக்கூட முடியல. ஆனால் உங்களால் முடியவே முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதத்திற்கும் பொதுவான கட்சி திமுக என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட இயக்கத்தின் புண்ணிய தளம் நெல்லை என குறிப்பிட்டார். திமுகவை கொச்சைப்படுத்தும் வகையிலும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கிலும் பாஜக அரசு செயல்படுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவை பற்றி குறை சொல்ல வேறு காரணங்கள் கிடைக்காததால் இந்த மதத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதத்திற்கும் பொதுவான கட்சி திமுக என்றும், இந்து விரோத கட்சி திமுக என்றால் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் வேறு யார் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்துகிற, திமுக கழகத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துகிற நிலையில பிஜேபியினர் திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத கட்சி என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அந்த பிரச்சாரத்தை இப்பொழுது நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். நான் எந்த குறையும் அவர்களால் சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கு இந்து என்கிற அந்த பிரச்சனை எடுத்து அவர்களுக்கு விரோதமாக திமுக இருக்கிறது என்று ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றவுடன் தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்பார் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்தார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை மாதவரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சிதம்பரம், அதிமுகவை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும்
மோடியை முதலாளியாக கொண்ட இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டு கம்பெனியினரை எதிர்த்து களம் காண்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்ற சில வாரங்களில் மு.க.ஸ்டாலின் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் எனவும் சிதம்பரம் தெரிவித்தார். இந்த அவர்களுடைய நச்சு கொள்கைகளை எல்லாம் நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்தியை திணிப்பார்கள், இந்துத்துவாவை திணிப்பார்கள். இந்தியாவில் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு இனம், ஒரு பண்பாடு, ஒரு உடை பழக்க வழக்கம், ஒரு உணவு பழக்க வழக்கம் என்று நம் மீது அவர்கள் திணிப்பார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? இளைஞர்களை பார்த்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன். 2 கோடி வேலை வாய்ப்புகள், 5 ஆண்டுகளிலே 10 கோடி வேலை வாய்ப்புகள். இளைஞர்கள் எல்லாம் மலைத்து போய் ஒருவேளை இந்த மனிதன் நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி விடுவாரோ என்று நினைத்து வாக்களித்தார்கள். குறிப்பாக வாக்களிக்கும் வயதை முதலாக எட்டிய இளைஞர்கள் அவரை நம்பி வாக்களித்தார்கள். என்ன நடந்தது? வேலை வாய்ப்பா உருவானது? பணமதிப்பு இழப்பின் மூலமாக இந்திய பொருளாதாரமே நிலை குலைந்தது. ஜிஎஸ்டி வரியை நல்ல எண்ணத்தை திரித்து குளறுபடியாக ஒரு திட்டத்தை அமல் செய்ததன் காரணமாக குறு சிறு தொழில்கள் எல்லாம் நசிந்து போயின. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் கொளுத்தும் வெயிலில் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கிண்டி ரோஸ்கோஸ் பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்த அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயவர்தன், ஊழல் பட்டியலில் உள்ள திமுகவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்தார். இதேபோன்று வேலூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து வாணியம்பாடியில் அமைச்சர் நிலோஃபர் கபில் தீவிர சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணன் பட்டுக்கோயில் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் அதிமுக பாமக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவைக்கு இன்று பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்காக வருகை தரவுள்ள நிலையில் அவரது வருகையை எதிர்க்கும் கோ பேக் மோடி ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்துள்ளது. கோவை கொடிஷியா மைதானத்தில் இன்று மாலை 6 மணியளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசுகிறார். தனி விமானம் மூலம் கோவை வரும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பாக வரவேற்று பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வர உள்ளனர். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளான பாமக, தேமுதிக, சமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் வருகையை எதிர்க்கும் கோ பேக் மோடி ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்துள்ளது. மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இணையதளங்களில் ஹேஷ்டேக்குகள் குவிந்து வருகின்றன. மத்திய பிரதேசத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 281 கோடி ரூபாய் பணம் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கமல்நாத்தின் முன்னாள் தனிச் செயலாளர் பிரவீன் காக்கர் மற்றும் அவரது ஆலோசகர் ராஜேந்திரகுமார் மிக்லானி ஆகியோரது வீடுகளிலும் சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்திலிருந்து டெல்லியில் இருக்கும் முக்கிய அரசியல் கட்சிக்கு 20 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், கணக்கில் வராத 14 கோடியே 6 லட்சம் ரூபாய் பணம், 252 மதுபான பாட்டில்கள் மற்றும் சில வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் பணப்பரிமாற்றம் தொடர்பான குறிப்பு எழுதி வைக்கப்பட்டிருந்த டைரி, கணினி உள்ளிட்ட ஆவணங்களும் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 230 கோடி ரூபாய் வரை சட்டவிரோதமாகவும் போல் பில்கள் மற்றும்
242 கோடிக்கு மேல் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் இதில் 80 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என வருமான வரித்துறையினர் அறிக்கையில் கூறியுள்ளனர். பாஜக தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக ராகுல் காந்தி தனது டுவிட்டரில் தனித்து விடப்பட்டவர்களின் குரலாகவும் குறுகிய பார்வை மற்றும் ஆவணத்தனம் கொண்டதாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக்கு பிறகு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி பாஜக தேர்தல் அறிக்கை மூடிய அறைக்குள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூட்டணியின் பிரதமர் பதவி வேட்பாளராக தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேவகவுடா சூசகமாக தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்கட்டான தருணத்தில் இருக்கும் இந்திய நாடு சந்திரபாபு நாயுடுவின் தலைமையை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பிரதமராக சந்திரபாபு நாயுடு ஏன் பொறுப்பேற்கக் கூடாது என கேள்வி எழுப்பிய அவர், சந்திரபாபு நாயுடு இந்த சவாலை ஏற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் மோடியை எதிர்க்க அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் சந்திரபாபு நாயுடு ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் தேவகவுடா தெரிவித்துள்ளார். 54வது சிஆர்பிஎஃப் தினத்தையொட்டி மறைந்த வீரர்கள் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் பணிகளை பாராட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 9ஆம் தேதி சிஆர்பிஎஃப் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர். இதனிடையே டெல்லியில் 54வது சிஆர்பிஎஃப் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி டெல்லியில் தேசிய காவல் நினைவகத்தில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு மறைந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கு எதிரான வழக்கு விசாரணை வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமூகத்தை சீரழித்து வரும் டிக்டாக் செயலியை தடை விதிக்க வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் பிராங்க் ஷோ என்று அழைக்கப்படும் குறும்பு வீடியோக்களை எடுக்கவும் அதனை தொலைக்காட்சிகளில் வெளியிடவும் தடை விதித்திருந்தனர். இதனையடுத்து டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பது தொடர்பான வழக்கு விசாரணை வருகின்ற 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் மனு மீதான விசாரணை வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறும் என தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை மற்றும் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் 9 நாட்கள் உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர், புகைப்படம், சின்னம் ஆகியவற்றை வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பொருத்தும் பணி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் முன்னிலையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து கேண்டிடேட்டுக்கு முன்னிலையில் தற்சமயம் நடைபெற துவங்கியுள்ளது. இது 1 or 2 டேஸில் இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனோன்னா அதன் பிறகு அதற்குரிய முறைப்படி ரயிலில் சீல் வைக்கப்படும். மதுரை பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்கு உட்பட்ட தொகுதிகளுக்குரிய 1549 இதுக்கு வந்து போலிங் ஸ்டேஷன் உடைய இங்கே வி ஆர் டூயிங் தட். இதேபோன்று சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் சின்னம் பொருத்தும் பணி தேர்தல் பொது பார்வையாளர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேர்தலில் வாக்களிக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் 140 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 600க்கும் மேற்பட்ட சக்கர நாற்காலிகளை மாவட்ட ஆட்சியர் ஆஷியா மரியம் அனுப்பி வைத்தார்.
கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திட்டக்குடி தாலுகா அலுவலகத்தில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் மண்டலம் வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து தனித்தனியாக பிரித்து வைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. இதேபோன்று பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஆவடி, அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம், ஒப்புகைச் சீட்டு இயந்திரம் உள்ளிட்டவைகள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டன. ஏப்ரல் 18 ஆளும் பாஜக அரசும் தூக்கி எறியப்படும் என தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். 8 வழிசாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டதை எதிர்த்து பாமக 8 வழிசாலை எதிர்ப்பு குழு உள்ளிட்ட அமைப்புகள் வழக்கு தொடர்ந்திருந்தன. 8 வழிசாலை திட்ட அரசாணைக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் 8 வழிசாலைக்காக நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என தீர்ப்பளித்தது. இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, சேலம் 8 வழிசாலைக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது செல்லாது என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். தீர்ப்பை அடுத்து நில உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களில் இருந்த கற்களை பிடுங்கி எறிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் ஆளும் அராஜக அரசும் ஏப்ரல் 18ஆம் தேதி தூக்கி எறியப்படும் என கனிமொழி குறிப்பிட்டார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு எடப்பாடி பேருந்து நிலையத்தில் அடுக்குமொழியில் பேசி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலம்பாளையம், கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் அடுக்கடுக்காய் பேசியபடி கஞ்சா கருப்பு வாக்கு சேகரித்தார். 60 கோடி பிளான் பண்ணி எத்தனை பாலங்கள், எத்தனை சாலைகள், எத்தனை குடிநீர்கள், எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை கோயில் குளங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்க அரசு எடப்பாடி அரசு மட்டும்தான். வேற அரசுக்கு வேலையே இல்லை. ஏதோ திண்டுக்கல் லுவானி வந்து வாய் கோணி இருக்குன்னு சொன்னாரா? அவருக்கு எங்க போனி இருக்குன்னு தெரியுமா? நீங்க திட்ட நாங்க திண்டுக்கல் வைரக்கல்லு, காசியிலே விசாலாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதோ அம்மா ஆட்சி. அதை கரெக்டா செய்யறது எடப்பாடி ஆட்சி. வந்தவாசி அருகே ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 78,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்வெள்ளியூர் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையில் இருந்து வந்தவாசி நோக்கி சென்ற காரை அவர்கள் சோதனையிட்டனர். அதில் ஆவணமின்றி 78,000 ரூபாய் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூரில் பிரச்சாரத்திற்கு சென்ற கி வீரமணி கார் மீது இந்து முன்னணியினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். முன்னதாக அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணியினர் கி வீரமணி கார் மீது குறிவைத்து கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி இந்து முன்னணியினரை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.